பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. ஸ்டார்ட் ஆக போகுது. யாராவது ஏதாவது கேட்கணுமா? எல்லார்கிட்டயும் மேப் இருக்கா? அப்புறம் எல்லாரும் எங்க போய் ஸ்டாப் பண்ணணும்னு தெரியுமா? மேடம் கனன்கோ, நம்ம ஏன் இந்த ரேஸ பகல்ல வெச்சுக்க கூடாது? ஏன்னா நாம ஸ்பேஸ்ல பறக்க போறோம். ஸ்ட்ராங்கான சன்ரைஸ்னால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால காலங்காத்தால சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி ரேஸ் முடிஞ்சிரும். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ஓகே, ஆன் யுவர் மார்க், கெட் செட், கோ! ரங்கிலா, நீங்களா இங்க? எப்படி? என்னாச்சு? அட, உங்க ஸ்பேஸ் ரேஸ பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதும் நான் சக்கரை கலந்த தயிரை எடுத்துட்டு வந்திருக்கேன். இத நீ சாப்பிட்டேன்னா ஜெயிச்சிடுவ. ருத்ரா, சீக்கிரமா வா, அவங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. ருத்ராவை நான் கண்டிப்பா ஜெயிக்க விட மாட்டேன். அங்க என்ன நடந்தாலும் சரி, விடவே மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஜென்னியும் ஜாடியும் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க. ருத்ரா இந்த ரேஸ்ல ஜெயிக்க முடியும்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இப்ப நான் ருத்ராவை பீட் பண்ணிட்டேன். அது என்னது? காப்பாத்துங்க! அது ரொம்ப அழகா இருக்கு. அட, இந்த கிளாஸ் பால் எங்க இருந்து வந்துச்சு? அட, இது ஒரு ட்ராப் மாதிரியே இருக்கு. சீக்கிரம் கிளம்புங்க. அங்க பாருங்க. கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது செய்றேன். Zubaiska protection tunnel creator. இப்ப வாங்க. அட நில்லுங்க. அட, அப்போ எங்க? அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வெளியே வா. என்னோட ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எனக்கு பயமா இருக்கு. அட, அந்த ஸ்டார் பால் சின்னதாயிட்டு இருக்கு. அப்போ இந்த வாட்டி சீக்கிரமா வெளியே வந்துரு. Zubaiska protection tunnel creator. Thank you, Rudra. Thank you. பாருங்க, ருத்ரா வந்துட்டான். யாரோ நம்மள ட்ராப் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த ரேஸ்ல ஜெயிக்கிறது யாருக்கும் விருப்பம் இல்ல. ஓ, இது ஷாக்காலோட வேலையா? இதுக்கு ஒரு வழி பண்றேன். இப்போ டைம்
ஷாக்கால், நீங்க எங்க ரேஸ்ல இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. ஒரு நிமிஷம். நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. என்ன பார்த்து எல்லாருமே பயப்படுங்க. நான் தான் ஷாக்கால். இங்க இருந்து உன்னால எப்பவுமே தப்பிக்க முடியாது. நான் உன்னை ரேஸ்ல ஜெயிக்க விட மாட்டேன். ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ரா மேஜிக்க என்னைக்கு சந்தேகப்படாதீங்க. ஏய் ரங்கீலா, நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? இப்ப நீங்களே இந்த டயலாக்ல பேச போறீங்க. அதனால நானே சொல்லிட்டேன். நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோம். நீ ஆக்ஷன் பண்ணனும்னா சீக்கிரமா செய் ருத்ரா. அப்பா ருத்ரா முடியல, என்ன விட்டு வேண்டாம். அடிக்காத சொல்றல, அடிக்காத, வலிக்குது. ஐயோ அப்பா விடு விடுன்னு சொல்றல ருத்ரா, நல்லா இல்ல அப்பா. ஐயோ அப்பா தண்ணி அடிக்கிறியே. ஐயோ முடியல அப்பா. அங்க பாருங்க, அங்க நைட் ஸ்டே இருக்கு. விடுங்க விடுங்க. அவங்கள விடுங்க. அதுங்களுக்கு சத்தம் போட்டு பேசினா பிடிக்காது போல இருக்கு. விடுங்க விடுங்க, எல்லாரையும் விடுங்க. புடிங்க புடிங்க. நம்ம ருத்ராவுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். விட்டுருங்க. தேங்க்யூ ருத்ரா, நீ எங்களை காப்பாத்திட்ட. ருத்ரா, எல்லாம் ஓகே தானே? ஆமா மேடம், எல்லாம் ஓகே தான். அப்ப சரி, ராத்திரி எல்லாரும் கேம்ப் ஃபயர் கொளுத்தலாம். அப்புறம் காலங்காத்தால லாஸ்ட் லெக் ரேஸ் ஓடுவாங்க. யாரு லேட்டா வராங்களோ அவங்களுடைய டைமை நாங்க நோட் பண்ணி வச்சுக்குவோம். ரேஸ் எண்ட் ஆகும் போது அவங்களுக்கு அவங்களுடைய டைமை மைனஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில எந்த ஸ்டூடெண்ட் ரேஸ குறைஞ்ச நேரத்துல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், now all of you enjoy. ருத்ரா, நீ எல்லாரும் விட கடைசியா வந்துட்டு இருக்க. நாளைக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் தோத்தா உனக்கு எப்படி இருக்கும்? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வெற்றியும் தோல்வியும் நிரந்தரம் கிடையாது. நீ ஜெயிச்சா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஜெயிக்க போறது ருத்ரா தான். என்ன நடந்தாலும் சரி, நீ பாத்துக்கிட்டே இரு.
ஷாக்கால், நீங்க எதுக்காக ருத்ரா வழியில குறுக்க வரீங்க? ஜென்னி ஜோடி ரொம்ப முன்னாடி இருக்காங்க. இந்த ரேஸ்ல அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீங்க பண்ற வேலையால ரேஸ் கேன்சல் ஆயிட போகுது. இங்க பாரு என் தங்கச்சி ஷக்லினா, நான் சொல்றத முதல்ல நல்லா கேட்டுக்க. அதுக்கப்புறம் நீ எது வேணாலும் பேசு. நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே செய்யல. இங்க நடக்கிறது எல்லாமே தானாவே நடந்துகிட்டு இருக்கு. நீயும் அந்த ருத்ரா மாதிரியே யோசிக்கிறியா? இங்க நடக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானு சொல்லு. இங்க பாரு, நான் இதுக்கு முன்னாடி கூட எதுவும் பண்ணல. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. சரி, இதுக்கப்புறம் நீங்க இப்படி பண்ணாதீங்க. பிரமாதம். இப்ப நான் எல்லாரையும் சாப்பிட்டுருவேன். அட, இது என்னது ருத்ரா? அநேகமா ஏதோ புயல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது மீட்டியோர். இங்க எப்படி புயல் வர முடியும்? வருண், இந்த மீட்டியோர்ல காத்து இல்ல, மேஜிக்னால தான் நம்ம மூச்சு வாங்கிட்டு இருக்கோம். ருத்ரா, நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். எங்களை எப்படியாவது காப்பாத்து. ஸ்டிக் இஷ்யூ மோட் ஆன். அட ருத்ரா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் இங்க இருந்து வெளியே போறது இல்லப்பா. நான் இங்கே பத்திரமா இருக்க போறேன். வருண், இந்த கேம்ப் கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால தப்பிச்சிருக்கு. இது ரொம்ப நேரம் இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ருத்ரா, பின்னாடி பாரு. ருத்ரா, நெருப்பு இல்ல இல்ல இல்ல. மேடம் கானன்கோ, கயிறு இறுக்கமா பிடிச்சுக்கோங்க, பயப்படாதீங்க. ருத்ரா, சீக்கிரம் விடிய போகுது ருத்ரா. தேங்க்ஸ் ருத்ரா. மேடம், அந்த கிரீச்சர் கேம்ப் ஃபயர் அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. நான் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு உள்ள போனதும் அது பயத்துல கத்த ஆரம்பிச்சது. அப்படின்னா அது நெருப்புக்கு பயப்படுது. நீங்க நாலா பக்கமும் கேம்ப் ஃபயர் ஏற்பாடு பண்ணுங்க. நான் இப்பவே வந்துடுறேன். நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். இப்ப இந்த ருத்ரா எங்க போயிட்டு இருக்கான்? இந்த ருத்ரா அங்க உள்ளே இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எத்தனை தடவை முயற்சி பண்ண, எப்ப பார்த்தாலும் தப்பிச்சிடறானே. இவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதே.
நீங்க சொன்னது சரிதான் ஷாக்கால். அவன் எப்படி எப்பவுமே தப்பிச்சிடுறான்? அது அவன் அதிர்ஷ்டக்காரன், அதுதான் அவனுக்கு துணையா இருக்கு. பாத்தியா, இந்த தடவையும் அவன் ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டான். உங்களால அவனை எதுவும் செய்ய முடியாது. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் எனக்கு சந்தேகப்படாத. ஆமா, அவனும் இதே டைலாக்க தான் சொல்லுவான். ஆமா, அப்படியே சொல்றிய யாருப்பா நீ? ருத்ரா, நீயா? இதுக்கு மேல நான் உங்களை எதுவும் செய்ய விட மாட்டேன். நீங்க இங்க இருந்து வெளியே வராதீங்க, இல்லனா உங்களை விட மாட்டேன். வேண்டாம் 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 வேண்டாம். இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்? வேண்டாம் வேண்டாம், விட்டு வேண்டாம் வேண்டாம், சொன்ன கேளு. வேண்டாம் 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 வேண்டாம். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, வேண்டாம் வேண்டாம். ருத்ரா, ருத்ரா, நான் சொல்றத கேளு. நான் ஒண்ணுமே செய்யல. இப்போ ருத்ராவுடைய டிராவல் டைம்ல இருந்து அந்த டைமை மைனஸ் பண்ணணும். ருத்ரா லாஸ்ட் பாயிண்ட்க்கு லேட்டா வந்த டைம். டிராவலிங் டைம் படி பாத்தீங்கன்னா ஜெனி ஜாடி ருத்ராவை விட ஒரு நிமிஷம் முன்னாடி வந்திருக்காங்க. ருத்ரா, நான் சொன்னல நீ தோத்துருவேன்னு. ஆனா இந்த ரேஸ்ல இன்னொரு கண்டிஷன் கூட இருந்துச்சு. அது எனக்கும் மிஸ்டர் ஜாலிக்கு மட்டும் தான் தெரியும். அது இதுதான், நாங்க வழியில சில ஹர்டல்ஸை கிரியேட் பண்ணோம். அட ஆமா, அதாவது அந்த ஸ்டார்ஸ் அப்புறம் அந்த டிராகன் ஃப்ளேம், அது எல்லாமே எங்களோட ஹர்டல்ஸ் தான். நாங்க என்ன பார்க்க விரும்பணும்னா யாரும் அவங்களோட வெற்றி தோல்வியை மறந்து மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு. அப்புறம் ருத்ரா எல்லா இடத்துக்குமே ஹெல்ப் பண்ணுனா. பிரமாதம் பிரமாதம். என்ன, அந்த ஹர்டல்ஸ் நீங்க கிரியேட் பண்ணீங்களா? ஆமா ருத்ரா, அந்த மவுண்டன் மான்ஸ்டரை தவிர அத பத்தி எங்களுக்கு தெரியாது. நீ அங்கேயே எங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களுக்கு கொஞ்சம் டைம் போனஸா வச்சிருந்தோம். மிஸ்டர் ஜாலி, ருத்ராவுக்கு எவ்வளவு டைம் போனஸா கிடைச்சிருக்குன்னு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. இந்த கால்குலேஷன் படி ருத்ரா எல்லாரையும் விட 5 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கான். He is first. ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஆனா ருத்ரா எங்க? ருத்ரா வந்து டிராஃபி வாங்கிக்க. எங்க இருக்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ருத்ரா, யூ ஆர் தி வின்னர். மேடம், ஐ திங்க் நான் இந்த டிராஃபியை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கு? ஷாக்கால், வாங்க. ஷாக்கால், இந்த டிராஃபிக்கு நீங்க தான் உரிமையாளர். நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இங்க நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாம் நீங்க தான் காரணம்னு நினைச்சிட்டேன். அதனாலதான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். என்ன ஒரு மனுஷனாவே மதிக்காம துணி துவைக்கிற மாதிரி துவைச்சு என்ன திட்டியே. ஆனா இப்ப எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கியா? ருத்ரா, இதுக்கு பதிலடி கண்டிப்பா நான் கொடுப்பேன். விட மாட்டேன். நான் மெஜிஷியன், நான் பயங்கரமான மந்திரவாதி. என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாக்கால்.
இன்னும் எத்தனை நாள் மக்குங்கா ருத்ராவை பழி வாங்கணும்ன்றதுக்காக மலை மேல உட்காந்து தந்திரங்களையும் மந்திரங்களையும் பண்ணிட்டு இருப்பாருன்னு எனக்கு தெரியல. மக்குங்கா ருத்ரா பத்தி தெரிஞ்சிருச்சு. மக்குங்கா ருத்ரா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அறிவாளிகளா, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? கத்தி கத்தி என்னுடைய மெடிடேஷனை கெடுத்துட்டீங்க. நான் ருத்ராவை பழி வாங்குறதுக்காக இன்க்ரீஸ் பண்ண என்னுடைய மேஜிக் பவரா இப்ப பாலாகிடும். ஏன் இப்படி பண்ண? மக்குங்கா மக்குங்கா ருத்ரா கிடைச்சிட்டா. எங்க இருக்கா சொல்லு. மக்குங்கா அவன் அட்வான்ஸ் மேஜிக் ஸ்கூல்ல தான் இருக்கான். நான் பார்த்தேன். நான் எப்பவோ நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் அடைஞ்சிட்டேன். இனிமே அந்த ருத்ராவை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. இப்ப அவனோட பவர்ஸ் என்னோட எதிரில ஒண்ணுமே கிடையாது. என் கூட வாங்க, நாம பறந்து போகலாம். மக்குங்கா மக்குங்கா எங்களுக்கு விங்ஸ் வரவே இல்ல. நாங்க எப்படி பறக்க முடியும்? அறிவாளிங்களா, இதெல்லாம் ஒன்னாலதான் நடந்துச்சு. என்னுடைய மெடிடேஷன் முடியறதுக்கு முன்னாடியே கத்தி கத்தி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்ட. அதனாலதான் என்னுடைய மேஜிக் உங்க மேல சரியாவே வேலை செய்ய மாட்டேங்குது. அது என்ன சொல்றது? சாரி மக்குங்கா, அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க வேணா தனியா போங்க, நாங்க இங்க வெயிட் பண்றோம். என்ன சொல்றீங்க? நீங்க பேருக்கு மட்டும்தான் அறிவாளிங்க, ஆனா அறிவை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணவே மாட்டேன்றீங்க.
மக்குங்கா, நீங்க எப்படி? உனக்கு ஒரு gift கொடுத்துட்டு போக வந்திருக்கேன். இந்தா. பல மாசமா என்னோட மேஜிக் பவர் அதிகரிக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப அதை யூஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. மக்குங்கா, ஒரே அடியில விழுந்துட்டு சிங்கம் மாதிரி அட்டாக் பண்ணி அவன் பயத்துல மேஜிக்க மறந்துருவான். முதல் முறையா புத்திசாலித்தனமா பேசியிருக்க. ருத்ரா! உங்களோட ஐடியா வேஸ்ட். ஆமா, சிங்கமா மாற சொன்னா மாறல. நீ தான் அது காரணம். ஐயா, அம்மா, ஐயா. மக்குங்கா, தனியா எதுக்கு நீ போன? எங்களையும் பேசாம சிங்கமா மாத்தி கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே? அப்படி போயிருந்தா அவனால எதுவும் செஞ்சிருக்க முடியாதுல்ல. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமா? அப்ப சரி, இந்த வாட்டி நீங்க போங்க. மக்குங்கா, மக்குங்கா. மக்குங்கா, எங்களை சரி பண்ணுங்க, எங்களை சரி பண்ணுங்க. ருத்ரா, நான் மறுபடி வருவேன். உன்னை விட மாட்டேன். மேடம் கானன்கோ, வெளியே இருந்து பேர்ட்ஸ் அனிமல் எதெல்லாம் வந்துட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். இப்போ அவங்க எந்த விஷயத்துல உள்ள வருவாங்களோ நம்மளுக்கு தெரியாது. ஆமா ருத்ரா, நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். என்னோட மேஜிக்கல் பீஸை வச்சு அவுட் சைட் ஃபுல்லா கண்காணிக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். நான் அவனை தோக்கடிக்கணும். மக்குங்கா, ருத்ராவ ஒரு சின்ன எலியா மாத்திருங்க. அப்பதான் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் அவனை புடிச்சு ஒரு சின்ன கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருங்க. எப்படி? இந்த ஐடியா ரொம்ப நல்லாவே இருக்கு. நான் அவனை ஒரு எலியா மாத்திடுறேன். நான் இப்ப வந்துடுறேன். இது புறா சத்தமாச்சே. இங்க புறாலாம் வராதே.
மக்குங்கா, உங்களால தப்பிக்க முடியாது. தைரியம் இருந்தா எதிரில வந்து சண்டை போடுங்க. பிடிச்சிட்டேன் ருத்ராவை எலியா மாத்திட்டேன். என்னுடைய பள்ளி நிறைவேறிடுச்சு. அட என்னுடைய மேஜிக் ஏன் மத்தவங்க மேல சரியா வேலை செய்ய மாட்டேங்குது? போதும், நிறுத்து, என்ன விட்டுரு. சரி, முதல்ல நீங்க என்ன நார்மல் ஆக்குங்க. ஓகே, இந்த மாதிரிக்கோ. அவ என்ன கொஞ்சம் விட்டுருந்தா சாப்பிட்டுருப்பான்டா. உங்க மேஜிக் சரியில்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவனை யாரு உங்களை பெருசாக்க சொன்னது? அது உங்க மேலதானே தப்பு. அட ருத்ராவோ அவங்க நண்பர்களும் நம்மள தேடிக்கிட்டே இருக்காங்க. ருத்ரா அவங்க இங்க இருக்காங்க. அட இந்த காட்டு மிருகங்க கூட ருத்ராக்கு தான் துணையா இருக்கு. ஓடுங்க. இந்த பக்கம் மக்குங்கா, பழைய விஷயங்களை மறந்து பழி வாங்குற ஐடியாவை விட்டுருங்க. இல்ல, நான் பழி வாங்கிய தீருவேன். பாருங்க மக்குங்கா, ஒத்துக்கோங்க. இதனால ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. பகை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க இருந்து போயிடுங்க. ஆமா மக்குங்கா, ருத்ரா சொல்றது சரிதான். நடந்ததெல்லாம் மறந்துரு.
நீ இந்த மேஜிக்கல் வெப்ல இருந்து வெளியே வரவே முடியாது. சரி, முதல்ல என்னை என்னுடைய நண்பர்கள்கிட்ட பேச விடுங்க. கேள் ருத்ரா, எங்க நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பகை உனக்கு எனக்கு மட்டும்தான், இதுக்கு அவங்களுக்கு எந்த சம்மதமும் இல்லைன்னு. அவங்க பேச்ச நான் கேட்டுதான் ஆகணும். இப்ப நீங்க சொன்னது உண்மைதான். இப்ப நான் ருத்ராவை விட மாட்டேன். சரியில்லை. இது ஸ்டாச்சு. பாய் பாய். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மக்குங்கா, இன்னும் கூட டைம் இருக்கு, ஒத்துக்கோங்க. இல்லனா எங்க எல்லாரோட எதிரிலையும் நீங்க அசிங்கப்பட வேண்டியது ஆயிடும். நான் இப்ப சரி பண்றேன், நான் இப்ப சரி பண்றேன். மக்குங்கா, இன்னும் கூட நேரம் இருக்கு, திரும்ப போயிடுங்க. இது மக்குங்கா இல்லையே. நீ என் கையில நல்லா மாட்டிக்கிட்ட ருத்ரா. இப்ப பாரு நான் உனக்கு என்ன பண்ண போறேன்னு. பாய் பாய் ருத்ரா, நீ உள்ள போய் மேஜிக் பண்ணு. ருத்ரா, இன்னைக்கு உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. ஓடு ஓடு ருத்ரா, இன்னும் எவ்வளவு ஓடுவ? கழிச்சு போனா நில்லு, நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் எனக்கு சந்தேகப்படாதீங்க மக்குங்கா. மேடம் கானன்கோ, இந்த வாட்டி இவரை லாங் ஜெயிலுக்கு அனுப்புங்க. இதுக்கப்புறம் இவர் திரும்ப வரக்கூடாது. மேடம் கானன்கோ, நீங்க இந்த மக்குங்காக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, ஆனா அதுக்கு முன்னாடி அவரை என்கிட்ட கொஞ்ச நேரம் விட்டுட்டு போங்க. அவரை டிடெக்ஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவரை ஒரு வழி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இவருக்கு அந்த மாதிரி நடந்துக்கணும்ன்ற எண்ணமே வராது. மக்குங்கா, ருத்ராவோட வயசு, அதுக்கப்புறம் ருத்ராவோட மேஜிக்ல எல்லாம் சந்தேகம் பண்ணாதீங்க. பாருங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமையை உண்டாக்கிட்டான்னு.
friend. Ready or not, I'm coming. இங்க இருந்து தெரியலையே, மேல போய் பார்க்கலாம். அநேகமா மைரா வருண் என்ன தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானும் உங்களை தேடாம விட மாட்டேன். ருத்ரா நம்மள அங்க தேடிட்டு இருக்கா, ஆனா நம்ம ஆல்ரெடி உள்ள இருக்கோம். பாத்தியா, என்னோட ஐடியா சூப்பரா இருக்குல்ல? ஓகே ஓகே. ஆனா 2 வாட்டி ஹைஃபை பண்றதுக்கு அவ்வளோ பிரில்லியன்ட் ஐடியா ஒன்றும் இல்ல. நான் ஒன்னும் ஹைஃபை பண்ணலையே. நீ பண்ணலன்னா வேற யாரு பண்ணாங்க? நான் தான் பண்ணுனேன். பாக்கிறதுக்கு உண்மையா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டா போய். மிராஜ் மேஜிக்ல நம்பர் 1. அப்புறம் எனக்கு போட்டியா யாருமே இல்ல. கண்டுபிடிச்சிட்டேன். ஆச்சரியமா இருக்கு, எங்கேயும் இல்ல. மைரா வருண் எங்க ஒளிஞ்சிருக்காங்க? இது மைரா வருணோட சத்தம். அவங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களா? இந்த பாண்ட் இதுக்கு முன்னாடி இங்க இல்லையே. இதுல இவ்வளவு தண்ணி எப்படி வந்துச்சு? வருண் அப்புறம் மைரா சத்தம் இங்க இருந்து தான் வந்துச்சு. வருண், மைரா, என்ன இது? நீங்க எப்படி தண்ணிக்கு உள்ள போனீங்க? டோன்ட் வரி, நான் ஏதாவது பண்ணி உங்களை காப்பாத்துறேன். மைரா வருண் எங்க காணோம்? விசித்திரமா இருக்கு. நான் தண்ணியில விழுந்தும் நனையாம இருக்கேன். முதல்ல மைரா வருண நான் போய் தேடுறேன். நம்ப முடியல, இங்க ஒரு சின்ன சத்தம் கூட இல்லையே. ஏதோ பாலடைஞ்ச லைப்ரரிக்குள்ள போன மாதிரி இருக்கு. வருண், மைரா, வருண், மைரா, இங்க யாருமே காணோம். அட, யாரோ இருக்காங்க. வருண், மைரா, நீங்க ஏன் எப்படி இருக்கீங்க? உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? இந்த வருண் மைராக்கு என்னதான் ஆச்சு? வருண், மைரா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது நான் தான், ருத்ரா. அவங்க மேல யாரோ மேஜிக் பண்ணிருக்காங்க போல இருக்கு. இங்க இருந்து போயாகணும். அப்படின்னா இந்த வருண் மைரா கூட உண்மை இல்ல. நான் ஏதாவது செஞ்சு மைரா வருண இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போனோம், அதுவும் சீக்கிரமா. பார்த்தா உண்மை தெரிஞ்சுக்கிட்டா போய். மிராஜோட மேஜிக் நம்பர் 1. எனக்கு எதிரில யாருமே நிக்க முடியாது. மிராஜ், உங்களுக்கு என்ன வேணும்? அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க? அவங்க எங்க இருந்தாலும் நிம்மதியா என்னோட கைப்பிடியில இருக்காங்க. இப்ப நீ இங்க இருக்கிற மாதிரி. மிராஜ், நீ என்ன செஞ்சாலும் சரி ருத்ரா, உன்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. Zubaiska Hammer Creator. ருத்ரா, இது நம்பர் 1 மேஜிஷியன் மிராஜோட மேஜிக். சின்ன பசங்க மேஜிக் இல்ல. மிராஜ்,
ருத்ரா வயசை பார்த்து ருத்ரா மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாத. என்னோட இந்த இல்யூஷன் வேர்ல்டு உண்மையான உலகத்தோட இணைஞ்சிருக்கு. ஆனா கண்ணுக்கு தெரியாது. நீ மிகப்பெரிய மெஜிஷியன் நான் கேள்விப்பட்டேன். ஆனா என்னை விட பெரிய மெஜிஷியன் யாருமே இல்ல ருத்ரா, யாருமே இல்ல. மிராஜ், அது இப்போ தெரிஞ்சிரும். நான் உங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். ஒரு வாட்டி என்னோட இல்யூஷன் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டா அப்புறம் நீ எவ்வளவு மேஜிக் பண்ணாலும் சரி ருத்ரா, இங்க இருந்து போறது கஷ்டம் மட்டும் இல்ல, முடியாத காரியம். அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம், இல்லன்னா உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் ஏமாற்றம் அடைஞ்சிட போறாங்க. பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்பவே வரேன். நான் வெயிட் பண்ணுவேன் ருத்ரா. பார்த்தா உண்மை தெரிஞ்சுக்கிட்டா போய். இந்த மிராஜோட மேஜிக் நம்பர் 1 என் எதிரில யாராலுமே நிக்க முடியாது. மிராஜ் நல்லா சிக்க வச்சுட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, யாராவது ஒரு வாட்டி உள்ள வந்துட்டா எவ்வளவு மேஜிக் யூஸ் பண்ணாலும் வெளியே போக முடியாதுன்னு. அப்புறம் எப்படி ஐடியா? அப்படின்னா ரியல் வேர்ல்டுல எங்க ரிஃப்ளெக்ஷன் இருக்கோ என்னால அங்க போய் சேர முடியும். அப்புறம் என்னால அங்க இருந்து ரியல் வேர்ல்டு மக்களை பார்க்க முடியும். இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சார், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் ஒன் டே ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. வா, இப்ப எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு எனக்கு எந்த வேலையுமே கிடையாது. எந்த கவலையுமே இல்லாம நிம்மதியா டீ குடிக்கிறது சந்தோஷமா இருக்கு. மிஸ் செக்யூரிட்டி, மிஸ் செக்யூரிட்டி. யாரு யாரு யார் அது? வெளியில வாங்க, வெளியே வா சொல்றல, வெளியில வாங்க. மிஸ் செக்யூரிட்டி. யாரு? இங்க 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 கீழே பாருங்க. என்ன? நான் தான் மிஸ் செக்யூரிட்டி ருத்ரா. ருத்ரா? ஆமா, மிராஜ் என்ன புத்திசாலித்தனமா அவரோட இல்யூஷன் வேர்ல்ட்ல என்ன கைது செஞ்சுட்டாரு. இப்ப நீங்க தான் என்ன காப்பாத்த முடியும். நானா? ஆமா, ஆனா உங்க ஈகிள் கார்ட்ஸ் கூட்டிட்டு வர மறந்துடாதீங்க. அதெல்லாம் ஓகே ருத்ரா, ஆனா எப்படி பண்றது? அதுக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது அங்க ஒரு பாண்ட் தெரியுது, அங்கதான் வரணும். ஓகே ருத்ரா. சீக்கிரமா எனக்கு கை கொடுங்க தண்ணிக்குள்ள. நான் உன்னை அவ்வளவு ஈஸியா இந்த சந்தோஷத்தை கெடுக்க விட மாட்டேன். நான் மெஜிஷியன் நம்பர் 1, பேரு மிராஜ். என்னோட உலகத்தை பார்த்தா யாரா இருந்தாலும் ஆடி போயிடுவாங்க. ஈகிள் கார்ட்ஸ் மிராஜ் கூட ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப மிஸ் செக்யூரிட்டி தான் நான் வெளியே வர எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா இப்ப நான் உங்களை எப்படி எழுப்புறது? அங்க ரிஃப்ளெக்ஷனுக்கு தண்ணியும் இல்ல, கிளாஸும் இல்ல. கம் ஆன் ருத்ரா, திங்க் திங்க். இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
Zibajska, Zibajska, Waterlayer Pustino! ருத்ரா! என்னது இது? மிராஜ் கிட்டயே சீட்டிங்கா? இல்ல. சொன்னல ருத்ரா வயச பார்த்து ருத்ரா மேஜிக் எனக்கு சந்தேகப்படாதுன்னு. ருத்ரா! Zibajska, Kavach Creator! எனக்கு ஓரளவுக்கு மேஜிக் நல்லாவே தெரியும் மிராஜ். Zibajska Trampoline Creator! வருண் மைரா, நான் இப்பவே வந்துடுறேன். ருத்ரா! இதுவும் இல்யூஷன். நம்ம மிராஜ் கிட்ட போராடி ஜெயிக்கணும்னா எல்லாத்தையும் இல்யூஷனா பார்க்கணும். என்னாச்சு ருத்ரா? பயந்துட்டியா? இந்த வாட்டி உங்க இல்யூஷன் எதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது மிராஜ். ருத்ரா, ஒருவேளை மிராஜோட மேஜிக் புரிஞ்சிருச்சுன்னா அப்ப இது மிராஜோட மேஜிக்னு சொல்ல மாட்டாங்க.
illusion இருக்கு, இன்னொரு வாட்டி இல்ல. இப்ப இந்த மிராஜ் கிட்ட எப்படி மோத முடியும்? ருத்ரா, சொன்னேல, பார்த்தா உண்மை தெரிஞ்சுக்கிட்டா போய். இந்த மிராஜோட மேஜிக் நம்பர் 1. எனக்கு எதிரில் யாருமே நிக்க முடியாது. தப்பிச்சிட்டானே. ஒரு வழி இருக்கு, அவரோட வழியிலே சிக்க வைக்கணும். இவ்வளவு நேரம் நம்ம விளையாடுனது போதும் மிராஜ். உனக்கு தைரியம் இருந்தா ஏன் கூட மோதி காட்டு. ஏய் சின்ன பையா, நீ தப்பான ஆளுகிட்ட மோதிட்ட. வாங்க வாங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீங்க ஒரு நம்பர் 1 மியூசிஷியன். உங்ககிட்ட அவ்வளவுதான் ஸ்பீட் இருக்கா? Zibaiska, Clouds Creator. இப்ப மிராஜ்க்கு உண்மையான illusion-ஐ காட்டுறேன். இந்த ருத்ரப்பா எங்க போயிட்டான்? நான் நம்பர் 1 மேஜிஷியன். என் பேரு மிராஜ். என்னோட உலகத்தை பார்த்தா யாரா இருந்தாலும் ஆடி போயிடுவாங்க. மிராஜ், இப்ப பொறுமையா மேஜிக் பண்ணுங்க. அப்புறம் அங்கேயே நம்பர் 1 மியூசிஷியனா இருங்க. ஏன்னா அங்க வேற யாருமே இல்ல. அப்புறம் நீங்க தானே சொன்னீங்க அங்க இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைன்னு, முடியாத காரியம்னு. ருத்ரா! Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.